இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினுடைய மகிமையை உயர்த்த போகிறோம். எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் அவரோடு இணைந்து வாழ்வதற்கு துதி, ஆராதனை மற்றும் அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்மோடு எப்போதும் வாசம் செய்கிறது. சபை அடைக்கப்படவில்லை, கட்டிடங்கள் தான் மூடப்பட்டிருக்கிறது. சபை குடும்பமாய் கூடி ஜெபிக்கும்படி இந்த நாளில் தேவன் நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை ஆராதிக்க அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்கிறது அதிக நிச்சயம். அந்த நம்பிக்கையில் நாம் அவரை தொடர்ந்து ஆராதித்து மகிழ்ந்து களி கூறுவோமாக. இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை வல்லவர், நீர் எத்தனை போதுமானவர். இந்த நாளிலும் உலகம் எங்கும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா என்ற இந்த வைரஸ் மூலமாய் மனிதர்கள் பீதியில், பயத்தில், கண்ணீரில், கவலையில், பசியில், பட்டினியில், கண்கலங்கி நின்று கொண்ட நேரத்தில் நாங்கள் இந்த ஆராதனையிலும் சபையாய் ஒருங்கிணைந்து ஆராதிக்க முடியாதப்பட்ட சூழ்நிலையிலேயும் உம்மை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீட்டில் முழங்கால் படியிட்டு குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள். ஜெப வேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை வேளை அசட்டையின் வேலை அல்ல. அதை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து அந்த நேரம் வந்தவுடனே இது நமக்கு ஒரு ஆராதனையின் நேரம், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். நாம் வீட்டில் இருந்து ஆராதிக்கிற பொழுதும் சபை குடும்பங்களுக்காக ஜெபிப்பேன். சபை குடும்பங்கள் வாழ்வில் பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் அகில உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இயேசுநாதனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம் என்று ஒரு வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். அநேக ஜெபத்தினாலே தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். அதி சீக்கிரத்தில் எல்லா உபத்திரவங்களையும் மாற்றி கர்த்தர் விடுதலையை தருவார். அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எனவே கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நம்மை கண்மணி போல் காக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் அன்பான தேவ ஜனமே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உள்ள முடைந்து நிற்கிறோம். ஏதோ இந்த வாழ்க்கை இப்படித்தானா என்று சொல்லி யூகிக்க முடியாத அளவிற்கு வேதனைகள் பெருகுகிறது. எங்கு பார்த்தாலும் ஜனங்களுடைய அவஸ்தையை பார்க்கிற பொழுது பூமியில் வாழ்க்கை இப்படி இருக்குமோ என்று சொல்லி வாலிபர்கள் கலங்குகிறார்கள். காரணம், அவர்கள் பார்க்கவில்லை. ஒருவேளை முதிர் வயதில் இருக்கிறவர்கள் பஞ்சத்தை பார்த்திருப்பார்கள். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தாவே, பாய பிள்ளைகள் அதை பார்க்கவில்லை. இதை பார்க்கிற பொழுது உள்ள முடைகிறது. எனவே கர்த்தர் தாமே எல்லாரும் துக்கத்தின் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு இந்த துதி ஆராதனையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதை கேட்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கென்று சொல்லி வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக. உன்னதத்தின் ஆவியானவர் உம்முடைய வல்லமையால் எல்லோரும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால்
உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஜீசஸ். ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு உயர்த்தி அவரை. பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அன்பான தேவ ஜனமே, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நம்முடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் கடைபிடிக்கும்படியாக நமக்கு உபதேசித்திருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். மனிதனால் கூடாத காரியமாகத்தான் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷ கிருமிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. மனிதனால் கூடவில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் எங்கள் ஜெபத்தினால் கூட வேண்டும் என்று சொல்லி சித்தம் உமக்கு உண்டானால் அதை கூட செய்யும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழங்கால் படியிட்டு வேதனை அறியாமல் உள்ளத்தின் வேதனையை இறக்குவதற்காக இயேசுவே 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 என்று சொல்லி கதறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீ மௌனமாயிருக்கிறீர். உலகமெங்கும் உள்ள உம்முடைய சிருஷ்டி ஆண்டவர, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனித இனம் ஆண்டவர. எனவே மனித இனத்திற்கு இந்த நாளில் ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்பதற்காக நீர் தீர்மானித்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. எனவே உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு இழந்தது, யோர்தான் பின்னிட்டு போனது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் எங்களால் கூடாத காரியம் உம்மால் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் ஓ ராஜா உள்ளம் உடைந்தவர்களாக ஏன் இப்படி என்று சொல்லி வேதனையோடு செபித்துக் கொண்டிருக்கிறது சூழ்நிலையில் நாங்களும் செபிக்கிறோம். எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் ஒரு பதில் தரும்படியாக
இந்த நோய் பரவாதபடி தடுத்து நிறுத்தும்படியாக, இந்த நோய் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ கொடுத்த திட்டத்தின்படி ஆண்டவர மருந்துகளை கண்டுபிடித்து மனிதனுக்கு கொடுத்து விடுதலையாக்கும்படியாக அனுக்கிரகம் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆராதனையில் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. ஓடட்டும் இயேசு நாமத்தினாலே. உம் பெயரால் கைகள் நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார் ஜீசஸ் கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்மால் கூடும் என்று சொல்லி. எனவே இந்த ஆராதனையை நீர் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் விடுவிக்க, மனிதனால் கூடாத இந்த காரியத்தில் நீ கூடிவர செய்ய வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கட்டும் இந்த லேசான உபத்திரவம். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் விடுதலையாகி என் நாமத்தை உயர்த்த, தொடர்ந்து வழிநடத்த, உலகத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டி பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த அருள் புரிவீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் விசுவாச பிள்ளைகள், உலகத்து ஜனங்கள் யாவரையும் நாங்கள் நேசித்து இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ, காட் பிளஸ். நாம் இப்பொழுது தேவ செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். இந்த நாளிலும் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அடிமை அர்ப்பணிக்கிறேன். நல்ல பிதாவே, பேசுகிற வார்த்தை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை. அதை பேச என்னை தகுதிப்படுத்தும்படி செபிக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாத என்னை எடுத்து நீ பயன்படுத்தி என் நாமத்தை உயர்த்தும்படி தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தை சென்றடைகிற இடத்திலெல்லாம் ஜனங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக உள்ளத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சி, நம்பிக்கையும் உறுதியாய் பற்றிக் கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்வீராக. பேசுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தை. நான் வெறுமையான பாத்திரம், நீர் நிரம்பி வழிந்து என் நாமத்தை உயர்த்துவதற்காக அர்ப்பணிக்கிறேன். விசுவாச பிள்ளைகள் கலங்காதபடி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வீட்டில் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் முழங்கால் படித்து ஜெபிக்கிற அந்த இடத்தில், இந்த வசனத்தை கேட்கிற இடத்தில் கர்த்தர் வெளிப்படுவீராக, திடப்படுத்துவீராக, கூட வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவ செய்திக்காக எடுக்கப்பட்ட தலைப்பு, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். போஜனம் என்றால் உணவு. ஒரு மனிதனுக்கு உடலில் பலனை கொடுப்பது உணவு. ஒரு மனிதனுக்கு பக்தி வாழ்வில் பலனை கொடுப்பது ஆத்துமம். அதற்கு தேவை தேவனுடைய வார்த்தை. இப்பொழுது வார்த்தையாக வந்த இயேசு கிறிஸ்து மனித ரீதியாக ஒரு மனிதனுக்கு பசி எடுக்கிற பொழுது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய தேசத்தில் அநேக தர்ம பிரபுகள்,
தத்தளிக்கிற தம்முடைய ஜனங்களுக்காக ஆகாரம் கொடுப்பதற்கு கை நீட்டியிருக்கிறார்கள். பெரிய பெரிய நிர்வாகங்கள் வைத்து நடத்துகிறவர்கள் உதவி செய்து அரசாங்கத்தை தாங்குகிறார்கள். அரசாங்கமும் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பதற்காக இந்திய தேசத்தில் உள்ள காவல்துறைக்கு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லி வழிநடத்துகிறார்கள். அரசாங்க அதிகாரிகளும் ஓய்வின்றி ஊக்கமாய் உழைத்து ஜனங்களை பாதுகாத்து வருகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. என் ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தலைவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்திலும் அந்தந்த தேச தலைவர்கள் தங்கள் ஜனங்கள் மீது அன்பு வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கேம்ப் சைட்டில் ஆகாரத்தை ஒழுங்கு செய்து கொடுத்து வருகிறார்கள். இதுதான் உண்மையிலேயே தெய்வீக அன்பு. நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய கண் கலங்கும் சூழ்நிலையில் அவர்களால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத திகைப்பின் சூழ்நிலையில், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர்களை போஷித்து காப்பாற்றுவதை வெளிப்படுத்துவதற்காக இரக்கமுள்ள தெய்வம் இந்த இடத்தில் வந்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். இந்த போஜனம் எங்கே இருந்து வரும்? அவரோ சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுது உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தோடு இருக்கிறார். உணவு எங்கே இருந்து வரும்? ஆனால் அவர் சொல்லுகிறார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இந்த நாளில் நமக்கு எங்கே இருந்து உணவு வரும் என்று சொல்லி எங்கெல்லாம் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் பாரபட்சம் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும் உணவு கொடுப்பது அதிக நிச்சயம். எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேவைகள் சந்திக்கப்படும் என்ற நம்பிக்கையில், நாம் விடுதலை ஆகுவோம் என்ற நம்பிக்கையில். ஆக எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் நாம் இதை தியானிக்கிற பொழுது அதே யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதை, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். மீன் வைக்கப்பட்டிருக்கிறது, கரி நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, அப்பம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் மீது இவ்வளவு அன்பு வைத்து, என் பிள்ளைகள் ரா முழுவதும் மீன் பிடித்து ஒன்றும் இல்லாமல் இருந்த பொழுது, நான் பிள்ளைகளே பசிக்கிறதற்கு பிள்ளைகளே பசியை போக்க வேண்டும், நான் என்ன செய்ய என்று சொல்லி திகைக்கிறீர்களா? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அவருக்கு தெரியும். அவர்கள் ராத்திரி முழுவதும் மீன்பிடிப்பதற்காக வலை வீசுகிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கு வலையை போட்டால் மீன் கிடைக்கிறது. அவர்கள் மீன்களை கொண்டு வருவதற்கு முன்பாகவே இங்கு மீன் கருநெருப்பின் மேல்
சூடாக ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அவர் படைத்த படைப்பு அவருக்கு கீழ்ப்படுகிறது. என்னுடைய சீஷர்கள் பசியினால் வருவார்கள். நான் திரும்பவும் மீன் பிடிக்க போக சொல்லியிருக்கிறேன். திரும்பி வருவாங்க. அவர்கள் ராத்திரி முழுவதும் படகு ஓட்டி கடினமாய் சுக்கானை அவர்கள் இசைத்து இயங்க செய்து கடினமாய் உழைத்து ஒன்று கிடைக்காத பட்சத்தில் காலையில பார்த்து திரும்ப போங்க, வலதுபுறத்தில் வலையை வீசுங்கள் என்று சொன்னேன். அவர் என் சொல்லை கேட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க சாப்பிடவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. நம்முடைய தேவைகளை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நமக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே வந்து கரிநெருப்பு மூட்டி அதன் மீது மீனை வைத்து அங்கு அப்பத்தையும் வைத்திருக்கிறார். படகை எடுத்து கொண்டு வருகிற பொழுது 153 பெரிய மீன்கள். வலை கிழியவில்லை. அவர்கள் கொண்டு வருகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிடித்த மீன்ல கொஞ்சத்தை கொண்டு வாங்க. நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும், அவரும் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலும் நாம் ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நாம் அதை கொடுக்கிற பொழுது, உதவி செய்கிற பொழுது அவதூறான வார்த்தைகள் வரும். அது உலக வார்த்தை. ஆனால் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை கடைபிடிக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அதை தானே நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் ஏழைக்கு இறங்குகிற பொழுது ஒருவேளை கர்வத்தில் செய்கிறான், அதம்பாதத்தில் செய்கிறான், இருக்குது என்று செய்கிறான் என்று சொல்லி வசை சொல். அதில் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆக இங்கே இந்த அப்பம் எங்கே இருந்து வந்தது? இந்த அப்பம் யார் கொடுத்தார்கள்? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு பரீட்சை கொடுக்கப்பட்டது. அவர் பரீட்சையில் ஜெயிக்க வேண்டும். 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. தாகம் உண்டானது என்று எழுதவில்லை, பசி உண்டாயிற்று. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பசியில் பிசாசானவன் வந்து கேள்வி கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும். இந்த நாளிலும் அநேகர் கேள்வி கேட்பார்கள், உங்களுக்கு தான் இருக்குத சாப்பிடுங்க. நான் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. இரக்கத்தோடு ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசாசுக்கு கேள்வி கேட்கிறது தான் வேலை. எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்பான். எந்த ஒரு காரியத்திலேயும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய அவன் விரும்புறதே இல்லை. அன்பானவர்களே, அங்கே ஆண்டவரால் அந்த கல்லை அப்பமாக மாற்ற முடியும். ஆனால் அவனுடைய சொல்லுக்கு அவர் இணங்கவில்லை. நாமும் இன்று பிசாசினுடைய வார்த்தைக்கு இணங்கக்கூடாது என்பதை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தைரியத்தோடு நாம் இந்த சூழ்நிலையில் ஜெபத்தோடு இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு பிசாசோடு போராடி ஜெயிப்பதற்கு முழங்கால் யுத்தம் செய்து கொண்டிருக்கிற எல்லா தேவ மனிதர்கள் மத்தியில் நாமும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சோர்வு வரும், முடங்கி கிடக்கிறோம். கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அங்கே
பிசாசின் சொல்லை கேட்டு கல்லை அப்பமாய் நம்முடைய ஆண்டவர் மாற்றவில்லை. ஆனால் இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் அப்பத்தையும் மீனையையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்வில் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்குள் இயேசு இருந்தார் என்பதை அறியவில்லை. ஆனால் அவர் எனக்குள் இருந்தார், அதை இப்பொழுது நான் உணர்ந்து பார்க்கிறேன். எனவே உலகத்தில் நாம் யாரையும் வெறுப்பதற்கு தகுதி அல்ல. எல்லோரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதினாலே எல்லோருக்குள்ளும் இயேசு இருக்கிறார், மறைந்திருக்கிறார் என்று அவரை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருகிறோமோ அப்போது அவர் வெளிப்படுகிறார். அப்படி என் வாழ்வில் இன்று வெளிப்பட்டதினால் இப்படி நான் பேச முடிகிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். நடந்த உண்மையான காரியம். நான் 1982 மஸ்கட் என்ற அரபு தேசத்திற்கு வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிருந்த பொழுது, அது ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி. அங்கிருந்து வந்தவர்கள் இன்டர்வியூ வைத்திருந்தார்கள். அதில் நான் தேர்ச்சி பெற்று அந்த தேசத்திற்கு கடந்து போனேன். அவர்கள் அந்த அப்ளிகேஷனில் என்ன எழுதியிருந்தார்கள் எனக்கு தெரியாது. கேள்வி கேட்டார்கள், பதில் சொன்னேன். அதில் அவர்கள் எழுதியிருந்தது ஃபர்ஸ்ட் கிரேட் எலக்ட்ரீஷியன் அப்படி என்று சொல்லி எழுதி அதற்கு உகந்த சம்பளத்தையும் எழுதிவிட்டார்கள். அங்கு போனால் இரவில் சென்று இறங்கியிருக்கிறேன். மறுநாள் காலையில் என்னை ஆபீஸில் கொண்டு அறிமுகப்படுத்தினார்கள். அன்று மாலை கேன்டீனில் போய் டீ குடிக்க அமர்ந்திருந்தேன். அங்கே கேன்டீனில் டீ கொடுப்பார்கள் ஈவினிங்கில். ஒரு சகோதரர் வந்தார். நான் எலக்ட்ரிக்கல் ஃபோர்மன், நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்தார். நான் சொன்னேன், கேட்கலாம். அவர் என்னிடத்தில் கெர்ச்பு லா, ஓம்ஸ் லா என்று பல லாக்களை கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு லாவும் தெரியாது. வேலைக்கு வந்திருக்கிறேன், தாழ்மை என்ற ஒரு லா என்கிட்ட இருக்குது, நீ சொன்ன வேலையை நான் செஞ்சிடும் அப்படின்னு. லா தெரியாம எப்படி நீங்க இன்டர்வியூ பாஸ் ஆகி வந்தீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னை செலக்ட் பண்ணார்ல, அவர்கிட்ட போய் கேட்டுக்கங்க அப்படின்ட்டு. ஆக வேலைக்கு சென்றோம். மறுநாள் அதே போல் மாலையில் ஒரு பேனாவோடு பேப்பரோடு வந்தார். நம்ம இந்திய தேசத்தில் உள்ளவர் தான், கேரளத்தை சார்ந்தவர், ரகு என்று பெயர். இது பாருங்க, இதுல படம் போட்டு காமிக்கணும், இது என்னென்ன லா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்றதுக்காக இந்த தேசத்துக்கு வரல, நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பாஸ் ஆயிட்டேன், அதனால அவரையும் கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுற வார்த்தையை வைத்து அவர்களுக்கு நான் மடங்கவில்லை. நீ என்ன வேலையை கொடுக்கிறேன்னு அதை செஞ்சிருந்தேன். பிகாஸ் யூ ஆர் சார்ஜ் ஃபார் த சைட். எனக்கு சார்ஜரும் தெரியாது, ஃபோர்மனும் தெரியாது, சூப்பரும் தெரியாது, என்ஜினியரும் தெரியாது, அந்த வேலை தெரியும் அப்படின்னு போனேன். நான் விட்டு கொடுக்கல. ஆனால் அதே ஆள் எந்த பில்டிங்கை வேலைக்கு எடுத்து எலக்ட்ரிக்கல் எல்லாம் முடித்து விட்டு அங்கே இருந்த ஸ்விம்மிங் பூல் ட்ரீட்மெண்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள பிளான்ட், ஆரோ பிளான்ட், அந்த பிளான்ட்டை சரி செய்ய முடியாதபடி தண்ணி தேங்கி கிடக்கிறது. பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். என்கிட்ட எந்தெல்லாம் அந்தெல்லாம் ஓம்ஸ்லாம் இந்தெல்லாம் அந்தெல்லாம் எல்லாம்லாம் கேட்டாரு.
கடைசியில் பில்டிங் ஹேண்டில் பண்ணும் பொழுது ஒரு லாவும் அங்கே வேலை செய்யலை. ஏன்னா லாவை படிக்க தான் தெரிஞ்சு தவிர எங்கே வந்துட்டு உபயோகப்படுத்தணும்னு தெரியல. கடைசியாக என்னை செலக்ட் பண்ணின அதே ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர் சொந்த காரில் என்னை வச்சு கொண்டுட்டு போகிறார். வேலைக்கு போய் 6 மாதம் தான் இருக்கும். போயிட்டு பாஸ்கர், திஸ் இஸ் த கண்டிஷன், இதுதான் இந்த சூழ்நிலை. டுமாரோ we are going to hand over this building to the owner. இது ஒரு கிங் பரம்பரைக்கு உள்ளது பேலஸ். நாளைக்கு செய்யலைனாக்க அவமானம் ஆகிடும் அப்படி என்று சொன்னார். நான் சொன்னேன், ஓகே சார். 2 பயணிக்கிற பொழுது வண்டியில் உட்காந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் தூக்கம் வருமே, உட்காந்தோடனே தூங்கிச்சு. நானும் தூக்கத்தை மறக்கிறதுக்கு அங்கே இங்கே நுள்ளி தொடையை பார்க்குறேன், காலை வழி பார்க்குறேன். ஒன்றும் கேட்ட பாடம் இல்லை. வண்டி 120 போயிட்டுருக்கு. சைட்டு 120 கிலோமீட்டர். நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த பில்டிங் இருந்த இடத்துக்கும். ஆக நான் தூக்கத்தை சமாளிக்க மேலே தூங்கிட்டேன். 1 ஹவரில் வண்டி அங்கே போயிட்டு இறக்கி போன உடனே சார் சொன்னாப்புல, நீ வண்டியில் தூங்குன, நான் இப்போ போய் பில்டிங்கில் உள்ள பெட்டில் தூங்குறேன், நீ வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு. நான் ஒத்தையில் தான் போனேன். ஆனால் என்னோடு இயேசு இருந்தார். அநேகர் சொல்கிறாங்க நான் ஒத்தையில் இந்த வேலையை சாதித்தேன். இல்லை அன்பானவர்களே, உங்களை படைத்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். 6 மாதத்தில் அந்த பில்டிங் எல்லாம் வேலையை முடித்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் போயிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு அந்த ஸ்விம்மிங் பூலில் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். அந்த பிளான்ட்டில் அங்கே வயரிங் எல்லாமே சரியாய் செய்யாமல் தாறுமாறாக செய்து வைத்திருந்தார்கள். எந்த ரொட்டேஷனில் எந்தெந்த மோட்டர் போடும் அந்த ரொட்டேஷன் ஓடாமல் சில மோட்டார்கள் ஆப்போசிட்டில் ஓடிட்டு இருந்தது. எல்லாவற்றையும் சரி செய்து ஒரு 1/2 ஹவரில் கொடுத்துட்டு பிளான்ட்டை போய் ஆப்ரேட் பண்ணேன். எல்லாம் சரியாய் இயங்கினது. நான் போய் சார் வேலை ஆயிடுச்சு அப்படின்னு அவர் என்னை கட்டி பிடித்து பரிசுத்த முத்த கூட கொடுத்த. எப்படிடா முடிச்ச அப்படின்னு சொன்னார். வேலை முடிச்சு வந்து பாருங்க, ஆப்ரேட் பண்ணுங்க பாருங்க அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்கெல்லாம் முடியாதுன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு, அதனால இந்த டோட்டல் அந்த சாண்ட் ஃபில்டரையே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் எப்படி சரி பண்ணான்னு கேட்டேன். கிறிஸ்துவ அன்பானவர்களே, பிசாசானவன் இப்படித்தான் கேள்வி மேல் கேள்வி கேட்பான். ஆனால் கிறிஸ்து அந்த இடத்தில் நீ கேள்விக்கு பதில் சொல்லாதே, சூழ்நிலை வருகிற பொழுது அதை செய்து காண்பித்து இந்த கேள்விக்கு பதிலை நீ பூர்த்தி செய் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை தான் இயேசு இங்கே செய்தார். இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும். உன்னுடைய பேச்சுக்கு நான் ஏன் கீழ்ப்படிய? பிசாசுக்கு பைபிளில் A to Z தெரியும், கார்னர் டு கார்னர் எல்லா வெர்சஸும் தெரியும். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒன்று என்ன தெரியுமா? கீழ்ப்படியாது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில கீழ்ப்படியாமல தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் அகப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தினுடைய அநேக ரகசியம் நமக்கு தெரியும், அநேக பாடத்திட்டங்கள் நமக்கு தெரியும், அநேக தியாலஜிகள் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியாது நிறைவேறுக்கு, எப்படி வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி. எனவே நாம் இந்த நாளிலும் இனியாவது நம்மை தாழ்த்தி அவர் ஒப்புரவாகுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கூடாத காரியத்தை கூடும்படி அனுக்கிரகம் செய்வார். ஆக ஒரு மனிதனுக்கு எப்பொழுது எந்த இடத்தில் பதில் செய்ய வேண்டும் என்று இன்னும் வேதம் தெளிவுபடுத்துகிறது நமக்கு. சங்கீதக்காரன் தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அவனை கூப்பிட்டு கொண்டு வா என்று கட்டளை பிறக்கிறது. அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆளை அனுப்பி கொண்டு வா, அவன் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. இது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அழைத்துக் கொண்டு வாருங்கள், உன் வீட்டில் ராஜா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார் தாவீது. இவன்தான் என்று சொல்லி அபிஷேகம் செய்து
சாமுவேல் தீர்க்க கடந்து போய் விடுகிறார். ஆனால் தாவீது மீண்டும் ஆடுகளை மேய்ப்பதற்கு ராமாவுக்கு கடந்து சென்று விட்டார். அபிஷேகம் கிடைச்ச உடனே நான் இனிதான் ராஜா, அந்த ராஜாவுக்கு தூர போடு, நான் இனிமே சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் சொல்லவே இல்லை. தேவன் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை சிங்காசனத்தில் ஏற்றி அரியணையில் ஏற்றி வைக்கும் வரை நான் காத்திருந்தேன். காத்திருக்க வேண்டும், காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே சவுலுக்கு அசுத்தாவை பிடித்து ஏவப்பட்டதை விரட்டுவதற்கு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அந்த சாமுவேலை கூட்டிக் கொண்டு தாவீதை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கட்டளை பிறக்கிறது. அதே 1 சாமுவேல் 16:19 இருக்கிறது. ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனை தாவீது அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றார். அழைப்பு, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த சூழ்நிலையில் அவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். கரிநெருப்பை மூட்டி மீனை வைத்து அப்பத்தை வைத்து காத்திருந்தார். என் சீஷர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டு வருவார்கள், பசியோடு வருவார்கள், நான் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு, விசுவாசிகளுக்கும் சரி, சபைக்கு வந்தா காத்திருக்க முடியாது, பாஸ்டர்ஸ்களுக்கும் காத்திருந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. காத்திருக்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆமா, நல்ல ஒரு சந்தர்ப்பம். வீட்டில் முட்டைக்கு கிடக்கிறோம், தேவனுடைய பாதத்தில் காத்து கிடக்கிறோம். இதுக்கு என்ன பதில், எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் பசியாய் இருக்கிறதை உணர்ந்து அருணாதர் அங்கே காத்திருந்து ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆம், என்றைக்குமே எதிரிகள் கொண்டு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாம் உடனே எதிர்த்து நிற்காமல் நேரம் வருகிற பொழுது பதில் சொல்வது மிகவும் நல்லது. 5 அப்பம் 2 மீன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் 5000 பேர் போஷித்தார்கள் திருப்தியாக. 12 கூடையில் மீதமெடுக்கப்பட்டது போஜனம். அவர் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, திருப்தியாய் உணவு அருந்தும்படி அந்த வனாந்தரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் போஷிக்கும்படி கொடுத்தார். அந்த இயேசு இப்பொழுது நமக்குள் ஜீவிக்கிறார். ஐயோ, சீசருக்கு தானே காத்திருந்து கொடுத்தார்? இல்லை, அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். மனது உருகுகிறார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார், பிசாசின் கொடூர சக்திகளை துரத்துகிறார், விடுவித்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். போஜனம். அவர் மனது உருகுகிற தெய்வம் இயேசு. அவரை பற்றி கொண்ட நமக்கு எத்தனை மகா பெரிய ஒரு பாக்கியம். எனவே இந்த நாளிலும் உலகமெங்கும் பல இடங்களில் புசிப்பதற்கு உணவில்லாமல் ஜனங்கள் வாடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசத்திற்கு இன்னொரு தேசம் உதவி செய்ய முடியாதபடி எல்லா தேசத்திலும் இதே பிரச்சனை. ஆனால் நமக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து முழங்கால் படியிட்டு, ராஜா, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும், ஒரு விடுதலையை கொண்டு வாரும் என்று நாம் கேட்கும்படியாக இந்த ஆராதனை வேளையில் இந்த வார்த்தையை உமத்தை நான் பகிர்ந்திருக்கிறேன். சீஷர்களுக்கு இங்கே மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஆகாரம் கொடுப்பதற்கு காத்திருந்தார். காரணம், அவருடைய பணியை செய்வதற்கு. இன்று அவருடைய பணி செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் கண்ணீர் வடித்து கலங்கி நிற்கிறதை காண்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்.
அவர் படைத்த சிருஷ்டியை நெகிழ விடாமல் பாதுகாக்க அவர் களத்தில் இறங்குவார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்து ராஜ்யத்தில் சேர்ப்பார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசுடைய வார்த்தைக்கு அடிமையாகவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு அடிமையானார். எனவே இன்று பயமுறுத்தும் பயத்திற்கு நாம் அடிமைகளாகாமல் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார் என்ற நம்பிக்கையில் உறுதியாய் தரித்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே இது முடிவு கட்டுவார். ஜனங்கள் மீண்டும் சுமூகமான வாழ்க்கைக்கு திரும்புவார்கள். தேவனுடைய ராஜ்யம் அநேகர் இருதயங்களில் கட்டப்படும். பூமியில் உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போலவே பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த ஜெபத்தினுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு உள்ளங்களிலும் இந்த இயேசுவின் அன்பு ஊற்றப்படும், தேவராஜ்யம் கட்டப்படும், சபை மீண்டும் ஆவி நிரம்பி ஜெபிக்கும் எழுப்புதலை சபைகள் சந்திக்க போகிறது. சபை சந்திக்க போகிறது எழுப்புதல். அது சின்ன சபையோ பெரிய சபை, எழுப்புதலுக்காக ஜபத்தோடு உபவாசத்தோடு ஒரு மனதோடு காத்திருந்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, தேவனை அறியாத ஜனமே, உங்களுக்கும் என் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த சூழ்நிலையில் அவர் ஒருவரால் தான் நமக்கு ரட்சிப்பு. அவர் நாமமே அன்றி வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை உயர்த்துவோம். அவர் பாதத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் அவர் சொன்ன வார்த்தையின்படி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அவர் நம்மை போஷித்து காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நாமத்திற்கு மகிமை. ஜெபிக்கலாம். நீதியின் தேவனே, நித்திய ஜீவனை கொடுக்கிறவரே, சத்தியத்தை தூக்கி சுமக்கும்படி எங்கள் கையில் வேதாகமத்தை தந்தவர, வேதனையின் மத்தியிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அந்த வேதனையிலிருந்து விடுதலையாக கிருபை கொடுத்தவர, பிசாசு கொண்டு வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பதற்கு ஆவியின் பட்டயத்தை கொடுத்தவர, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பேசுகிறது எல்லாமே சுலபம், செயலில் கொண்டு வருவதுதான் கடினம். எங்கள் ஜெபம் கேட்கப்படட்டும். நீர் செயல் வீரர். பசியாயிருந்த சீஷர்களை பார்த்து, பசியாய் இருக்கிறதா, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லவில்லை. என் பிள்ளைகள் பசியினால் சரீரத்தில் பலகீனமாக இருக்கிறார்கள் என்று போஜனத்தை கொடுத்த தெய்வமே, இந்த நாளிலும் போஜனமின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு போஜனத்தை கொடுக்கும்படி வைத்திருக்கிறவர்கள் இருதயத்தில் இரக்கத்தை கட்டளையிடுங்கள். ஜெபிக்கிறேன். சபைகள் எழும்பட்டும். ஜனங்களுக்காக பரிதவித்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உயர்த்தி வைக்கும். தேவ சமூகத்தினுடைய உதவிகரம் நீட்டப்படுவதற்கு ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தருளும். கொடுக்கும்படி உதவி செய்யும். ஒருவருக்கு ஒருவர் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யும்படி பாரபட்சமின்றி தேசம், நாடு, மொழி, மதம், இனம் என்று பார்க்காமல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதவி செய்வதற்கு உன்னதத்தின் தேவனே, நம்முடைய சமூகம் முன்வருவதாக. நம்முடைய சமூகத்திற்கு ஒத்தாசை அனுப்பி எல்லா ஜனங்களுக்கும்
இந்த நாளில் நன்மை செய்து எங்கள் தேவன் அன்பானவர் என்று சொல்லி அறியத்தக்கதான கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் குற்றங்கள் குறைகள் ஏதுவாக இருந்தாலும் மன்னித்து கிராமங்கள் சபைகள் பெருகட்டும், பட்டணத்தில் சபைகள் பெருகட்டும், உலகத்தில் ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்முடைய கிருபாசனத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி ஜனங்களை ரட்சித்து காத்து நடத்தும் நான் ஜெபிக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஜனங்களை விடுதலையாக்கி பூமியில் வாழ்வதற்கு அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய அன்பில் பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்யும். இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள இருதயத்தை தூண்டும். ரட்சிப்பின் வேலைக்குள் பிரவேசித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க அனுக்கிரகம் செய்து நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அடிமைக்கும் கிருபைதாரும், விசுவாச பிள்ளைகளுக்கு கிருபைதாரும், சபை பிள்ளைகளுக்கு கிருபைதாரும். நம்முடைய கிருபை நிரம்பி இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். அனுக்கிரகம் செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தான அன்னுன்னிய ஐக்கியம், அனுதின ஜெப ஜீவிதம், உறுதியுள்ள விசுவாச வாழ்க்கை இன்றும் என்றும் ஒரு வருகையிலும் தொடருவதாக. ஆமென். Thank you. God bless all.